வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. முக்கியமான எவிக்ஷன் அப்டேட்டு. ஒருத்தர் எவிக்ட் செய்யப்பட்டு விட்டார். அந்த ஒருத்தர் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். சாச்சனா கிடையாது. டபுள் எவிக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டபுள் எவிக்ஷன்லையும் சாச்சனா வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. முதலில் எவிக்ட் செய்யப்பட்ட இல்லை சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் இவர் தான். டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த நபர் நம்ம டவுகு டப்பா. டவுகு டப்பா இல்லை, டவுகு டப்பாவால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த நபர் அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் ஓட்டு போடல, நமக்கு பிடிக்கல, எல்லாம் வேற. ஆனால் அந்த டபுகு டப்பா நேற்று ஒன்று பண்ணார்ல, இந்த பொம்மை டாஸ்கில். இங்கே சிவகுமார் இங்கே ஒற்றனா இவர் ஒற்றனா பெருசாக ஏதோ தன்னை நினச்சிக்கிட்டே ஒன்று பண்ணுவார். எல்லாரும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் பில்டப் பண்ணுவார். ராணவ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு முகத்தை காட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபகை பற்றி ரஞ்சித் சத்யா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படி நான் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்னு. தீபக் அங்கே தான் இருக்காரு, போய் பேசியா அப்படின்னா தீபக் வந்து அப்படியே திரும்பிட்டு ஓடிடுவார். அப்புறம் முத்துக்குமரனை பற்றி சௌந்தர்யா ரஞ்சித் ராணவ் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அப்படி முத்துக்குமரன் ரொம்ப பேசினால ரயான் கிட்ட. நானா மட்டும் அங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன், ஏய் முத்துக்குமரா உன் வாயை நீ மூடுறியா இல்லை நான் மூட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்து அடிச்சு நாக் அவுட் கூட பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க இவரு. அங்க கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் மைண்ட்ல என்ன ஓடி இருக்கும், பார்த்து பார்த்து மெதுவா பேசு முத்துக்குமரன் கேட்டுட்டு போறான் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்ல தோணி இருக்கும். இருந்தாலும் ஒரு நாகரிகம் கருதி அவங்க சொல்லாம இருந்தாங்க. இதுல வேற நைட்டு மிட் நைட்டு போயிட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து ஆலோசனேஷன்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அப்படி இல்லை இவரு இவர் மொக்க தான், வெளியே போக வேண்டியவர் தான். இந்த மிக்சர்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. காமெடி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் உடுப்பி ஹோட்டல் மெனு எல்லாம் சொன்னார்ல. முத்துக்குமரன் காமெடி பண்ணுறான், கைத்தட்டல் வருது, எனக்கும் கைத்தட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று ட்ரை பண்ணார். ஆனால் கடுப்பு தான் ஆச்சு. விஜய்ஸும் கடுப்பாயிட்டு சொன்னார், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கதாபாத்திரங்களை ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னா 10 பாத்திரம் தைச்சதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அதுதான் இவருடைய பிளே. இவர் பார்த்தீங்கன்னா குருவா நினச்சிருக்காரு இந்த டப்புக்கு டப்பாவை. பொம்மை டாஸ்கில் லாஸ்ட் 2 இடத்துல வந்துட்டாரு. இப்போ வந்து சிவா ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் விளையாடக்கூடாது, இவங்களுக்காக 2 பேரும் விளையாடணும்னு சொல்கிறாரு பிக் பாஸ். ஜெஃப்ரி வந்து ரயானை சூஸ் பண்ணுறான், சிவா வந்து அருணை சூஸ் பண்ணுறா. அப்படி கேட்டால் என் கண்களை திறந்ததே, ஞானக்கண்ணை திறந்ததே நீங்கள் தான் என் குரு அப்படிங்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீ முதல்ல வரமாட்டேன்றாரு, காலில் அடிபட்டுருக்குன்றாரு அருண். அதுக்கப்புறம் இல்லை நான் வர்றேன் விளையாடுறேன்னு சொல்கிறேன். அப்படி அப்புறம் அங்கே ரெடி ஆகும்போது அப்படியே மூட்டி போட்டு கெஞ்சி காலில் ஊந்து கதற அப்படி சிவா, நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் தான் குரு, நான் வந்து லவ் வச்சுருக்கிறேன், என் லவ் உண்மை, உங்கள் மேலே ஒரு லவ்வராக நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணுறாரு. கடைசியிலே எடுத்துகிட்டு போயிட்டு ராமன் அனுமன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராமர் அனுமரோட கம்பேர் பண்ணிக்கிறாரு. அப்படியெல்லாம் பில்டப் பண்ணார். கடைசியில் தண்ணி குடிச்சிக்கிறியாப்பா, யூரின் போகிறனா போயிட்டு வந்துருப்பா, ஏன்னா எவ்வளோ நேரம் போகும்னு தெரியாது டாஸ்க்கு. இப்போ அன்ஷிதா ஜாக்லின் விளையாடினாங்களே, ஆக்சுவலி இந்த ரவுண்டில் தான் ஃபினாலே ரவுண்டில் தான் அவ்வளோ நேரம் இருந்திருக்கணும். அப்போ இருந்ததுக்கு காரணம் அந்த அன்ஷிதாவுடைய வன்மம். மஞ்சுரி அவங்களுக்காக விளையாடுறாங்க, ஜாக்லின் அவங்களுக்காக விளையாடுறாங்க. ஆனால் அன்ஷிதா மஞ்சுரியை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக விளையாடினாங்களாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம். அதை தான் இப்போ ஃபினாலேயில் நடந்திருக்கணும், ஃபைனல் ரவுண்டில். அதை எதிர்பார்த்து தான் சிவா வந்து அப்படி மோட்டிவேட் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் பரவாயில்ல ஒரு கட்டத்தில் முடியலன்னா வந்துடுங்க அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணி அம்புட்டு நல்லவனா, ரொம்ப நல்லவன் நம்பி காலில் வந்து கெஞ்சி கதறியெல்லாம் வந்தா. அப்படி வந்தா இப்போ பஸ்ஸர் அடிக்குது, ஓடுறாங்க. ஓடி போயிட்டு பிட்லேருந்து ஜெஃப்ரி பொம்மையை எடுத்துடுற. அப்படி சரி எடுத்துட்டு ஜெஃப்ரி பொம்மையை அப்படியே வச்சுக்கலாம்ல பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு இருக்குங்க மொக்க குழந்தை. உள்ளே போயிட்டு ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சிட்டா. அப்படி ஜெய் இதில் ஜாக்லின் வந்து உருட்டாங்க பாருங்க, அது என்ன வாயா என்னதுன்னு தெரிலங்க. பா காவாயின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பாருங்களேன், ஜாக்லினும் அன்ஷிதாவும் விளையாடுறாங்க. ஜாக்லின் வந்து மஞ்சரியை காப்பாற்றுவேன் உனக்காக நான் நிற்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வாக்குக்காக 4 மணி வரை நிற்கிறாங்க, அதிகாலை 4 மணி வரை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பெரிய விஷயம், பாராட்டணும். ஜாக்லினுக்கு ஃபயர் கூட விடலாம் அதுக்கு. அப்படி வாக்கு கொடுத்தா அதில் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நின்று ஜெயிச்ச ஜாக்லின் இப்போ உனக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் கிட்ட சொல்லிட்டு சிவகுமாருடைய முதுகுல குத்துறான் ஒருத்தன். ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சிட்டான். அதாவது விளையாடி தோக்குறதுங்கிறது வேற, ஆப்போசிட் ஆளை ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது. யாருக்காக விளையாட போனானோ அவங்கள முதுகுல குத்துறது தானே அர்த்தம் அது.
அப்படி முதுகுல கொடுத்துற ஒருத்தரை பார்த்து அந்த ஜாக்லின், எந்த ஜாக்லின், வாக்குக்காக கடைசி வரை நின்ன ஜாக்லின் வந்து, நீ ஹீரோ, என்ன உருட்டு, இதுதான் ஆங்கர் ட்ரைனிங்கோ, ஷோவில் பேசினா கூட கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம், என்ன உருட்டுமா, என்ன வாய்மா இது, பா நீ வந்து பரிசுத்தமானவன். அங்கே வந்து பின்னாடி அத்தனை பேர் மஞ்சரிலேருந்து எல்லாரும் ஊறதுக்கு காரணமாக இருந்தது, கதவை அடைச்சி நின்றது இந்த மொக்க குழந்தை டப்பா. ஆனால் யாரையும் நீ ஹர்ட் பண்ணல. இதில் ஃபவுல் கேம் வேற, 2 பொம்மை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் வந்து குத்துனார் பாருங்க, குத்து சிவா முதுகுல குத்து. கேரக்டராக பார்க்கும்போது இது தப்பு இல்லை. இப்போ ஜாக்லின் வந்து விட்டு போயிருக்கலாம், இயற்கை உபாதை இருக்குது, விட்டு போயிருக்கலாம், தூக்கம் வருது, பசி, யூரின் போகணும். ஆனால் ஏன் போல, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன் அவ்வளோ பிடிவாதமாக அன்ஷிதா கூட அவ்வளோ டஃப் கொடுக்க காரணம் அன்ஷிதாவுக்கு வன்மம் இருந்தது. ஆனால் ஜாக்லின் ஏன்டாங்க, வாக்கு கொடுத்துருக்குறோம், காப்பாற்றலைன்னா தப்பாயிடும், அதுதானே தேவை. மக்கள் முன்னாடி விளையாடிட்டு இருக்கிறோம், வாக்கு கொடுத்துருக்குறோம், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையானவன் இல்லை, நேர்மையாக இருக்கிறத காட்டிக்கிறவனாவது அதை பண்ணோம்ல. ஆனால் இந்த மொக்க குழந்தை முதுகுல குத்திக்கிட்டு அழுதுங்க. இவர் அவங்க வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ பரமாத்மா, பரிசுத்தவான், நீ அப்படியே நீ ஹீரோ, நீ எதுக்கு ஹீரோ, முதுகுல குத்திட்டு இன்னொருத்தனை ஜெயிக்க வச்சதுக்கு பேர் ஹீரோவா, ஹீரோயிசமா இது? அப்போவே கதறி எல்லாம் நான் ரொம்ப நல்லவன், ஆனந்தி கூட போய் முத்துக்கிட்ட கேட்டிருப்பாங்க, முத்து எனக்கு ஒன்றும் புரியல முத்து, ஜாக்லின் வந்து விடிய நிற்கிறாங்க வாக்கு கொடுத்தன்னு, இவன் சிவகுமாருக்காக ஆட போயிட்டு சிவகுமாரை தோக்க வைக்கிறான், ஜெஃப்ரியை ஜெயிக்க வைக்கிறான், இதை ஹீரோயிசம்ன்றாங்க. எப்படி ஹீரோ, என் கண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் அது ஹீரோவா தெரியலையே அப்படின்னாங்க. இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போனங்கிறதுக்காக தானங்க எடுத்துகிட்டு போய் வச்சான். அதாவது ஸ்ட்ரகிளில், ப்ரெஷரில் தெரியாமல் நடந்ததா கூட பரவாயில்ல, ரயான் பிட்லேயே தான் இருக்கிற, அப்படி பொம்மை எடுக்கவே இல்லை, எடுத்துட்டு இவர் பார்த்துட்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய துரோகி நீ. இப்போ நம்பி வந்த ஆளை அப்படி கீழே போட்டு மிதிச்சு முதுகில் குத்திருக்கிற, இதுதானே ஒரிஜினல் கேரக்டர், அருணுடைய கேரக்டர். இப்போ அந்த இருட்டுக்கடை மேட்ரு வெளியே வந்தால் இப்போ அதுலேயும் முதுகில் யாரை குத்தலாம், குத்திட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு கூட ட்ரை பண்ணும் இந்த மொக்க குழந்தை. அது வந்துச்சுன்னா நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக இதை செய்வா அப்படி. ஏன்னா இது விளையாட்டு அப்படின்னு கிடையாது, எவ்வளோ முக்கியமான டைம். இப்போ அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சிவா கிடச்சிருந்தா சிவா இந்த மாதிரி எவிக்ட் ஆகிருக்க மாட்டார். இப்போ அருண் முதுகில் குத்துனதுனால தான் சிவாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அருணை நம்பினதுனால, அருண் முதுகில் குத்துனதுனால தான் சிவா இப்போ இந்த வாரம் எவிக்டட். சிவா வெளியே போகும்போது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லாம் அதெல்லாம் வேற நம்ம கணக்கு. ஆனால் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு வாக்கு கொடுத்துருக்குற, விளையாட போகிற, அதில் தோல்வி வெற்றின்றலாம் ரெண்டாவது, ஆனால் முதுகில் குத்துறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. அதை தான் இந்த டபுகு டப்பா பண்ணியிருக்கிற. அப்படி இந்த டபுகு டப்பா வந்து பரமாத்மா அப்படியே ரொம்ப மொக்க, அதோ இன்னசென்ட் குழந்தை அப்படின்லாம் உருட்டலாம். ஆனால் காட்சிகள் அப்படி இல்லையே, நடந்த வரலாறு அப்படி சொல்லலையே, மோசமான கிரிமினல் மூளைன்னு கூட சொல்லாமல் தெரியல, முதுகில் குத்துறதுங்க ரொம்ப சீப்பான ஒரு கேம் தான் அருண் விளையாடுனது. அப்போ அழுதெல்லாம் என்ன அழுக, இப்போ சிவகுமாரை எவிக் பண்ணும்போது போடுவார் பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு, கத்தி கதறி கூச்சல் போட்டு செமையாக இருக்கும், கண்கொள்ளா காட்சி. இருட்டுக்கடை சம்பவத்தில் ஒரு அடி, அப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எவிக்ஷன், இந்த சம்பவங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.